இதுவும் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முரண்பாடு இருந்த ஒரு விஷயம். ஆனால் ஜக்காத் உண்டு என்ற நிலைப்பாடு தான் என்ன மிக சரியானது. காரணம், தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கடமை. இது ஹதீஸ்களை நம்ம தெளிவாக என்ன செய்கிறோம், புரிஞ்சு வச்சுக்கிறோம். அந்த தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து கடமை என்றால் அந்த தங்கம் வெள்ளியில தான் நாணயமும் வரும், ஆபரணமும் என்ன செய்யும் வரும். தங்கம் வெள்ளியில் நாணயம் வரும், ஆபரணமும் வரும். எனவே இந்த தங்கம் வெள்ளிக்கு கடமை என்ற அந்த நிலைப்பாடு பொதுவானது. சிலர் அதுக்கு கடமை இல்லை அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து வலுவான ஒரு கருத்தாக அது இல்லை. சரி, அணிகிற நகை அப்படின்றவங்கள்ட்ட அதுக்கு வரைவிலக்கணம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒழுங்கான வரைவிலக்கணம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை போட்டால் அணிகிற நகைன்னா ஓன்றான். வருஷத்துக்கு ஒரு முறை போட்டாச்சு, கலட்டி வச்சாச்சு, அணிகிற நகை. அப்போ ஜக்காத்து கொடுக்காம என்ன செய்யணும், எங்கேயா ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன செஞ்சிடணும், போட்டுறணும். போட்டுட்டா அதை என்ன செய்யும், அணிகிற நகையாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். இப்படி தான் அதில் என்ன செய்திருக்கு. இன்னும் சிலர் சொல்றாங்க, இல்லை வருஷத்தில் நீங்கள் அரைவாசிக்கு மேலே என்ன செய்யணும், அடிக்கடி அணிகிறவராங்க இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஃபங்க்ஷனே இல்லை, வெளியே போகிற மாதிரியே இல்லை. கொரோனா பீரியட்ல அந்த நகைக்கு ஜக்காத்து கொடுக்குறதா இல்லையா, ஒரு வருஷம் ஃபுல்லாக உள்ளதான் இருந்தோம். இப்போ என்ன செய்யறது. சரியா, வரைவிலக்கணங்களை பொறுத்த வரைக்கும் அணிகிற நகைக்கு என்ன மிச்ச தெளிவான வரைவிலக்கணம் உண்டு. அணிகிற நகை அணிகாத நகை என்று ஒரு வரைவிலக்கணம் உண்டு, அங்கே மிச்சம் தெளிவான இடத்துல இல்லை. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அணிகிற நகைகளுக்கு ஜக்காத் உண்டு அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள், அணியாத நகைகளுக்கு அதாவது அணிகிற நகைகளுக்கு ஜக்காத் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அணியாத நகைகளுக்கு ஜக்காத் உண்டு என்று சொல்றதுக்கு எந்த ஹதீஸை பயன்படுத்துறாங்க தெரியுமா, தங்கம் வெள்ளி ஹதீஸை தான். எது தங்கத்துக்கும் வெள்ளிக்கு ஜக்காத்து கொடுக்கணும் வருதே அந்த பொதுவான அந்த ஹதீஸை தான் அணியாத நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்ன்றதுக்கு என்ன செய்யறாங்க, உபயோகப்படுத்துறாங்க. அப்ப அணிகின்ற நகை எங்கிருந்து விதிவிலக்காகிச்சு அப்படி என்ன நேரடியான எந்த செய்தியும் என்ன அதுல இல்லை. அதனால அணிகின்ற நகைக்கோ அணியாத நகைகளுக்கோ ஜக்காத்து கொடுத்து தான் ஆக வேண்டும். அது ஒவ்வொரு வருடம் கட்டாயம் என்ன செய்யணும், அவைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இதுதான் மிக சரியான நிலைப்பாடு. பரக்கல்லாஹு ஃபீக்கும். வைர அதாவது வைர தங்க வெள்ளி மட்டும்தான் இஸ்லாம் என்ன செஞ்சது, ஜக்காத்து சொல்லிக்குது. வைரங்கள், முத்து, மரகதம், பிளாட்டினம் இவைகளுக்கு எதுக்குமே என்ன செய்யலை, ஜக்காத் இஸ்லாம் சொல்லலை. அதை நம்ம வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் விற்கிறவங்களாக நம்ம அதில் இருப்ப மாட்டோம், அதை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருப்ப மாட்டோம், அவங்களுக்கு மட்டும் தான் என்ன செய்யலை, ஜக்காத்து கடமை. மற்றபடி அதுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஒரு கேள்வி வரும், தங்கம் வெள்ளியே இருக்குது, பிளாட்டினத்துக்கு வைரத்துக்கெல்லாம் ஜக்காத்து இல்லைன்னு சொல்றது அது எப்படி அப்படின்ட்டு. குதிரைக்கு ஜக்காத்து இருக்குதா, யானை வளர்க்குற ஒருத்தர் ஜக்காத்து இருக்குதா, இல்லை. ஆனால் ஆடு மாடு ஒட்டதுக்கெல்லாம் என்ன செய்யுது, ஜக்காத் இருக்கு. என்ன காரணம்டா, யானையை வளர்க்குறது ஒரு சோதனை விளங்கிட்டா. யானை 40 யானை இருந்தால் ஒரு யானை கொடுங்கட எவன் வாங்குவான் யானையை. வீட்டில் சாப்பாடு கொடுக்கறதுக்கே ஒருத்தர் போராடி கண்டிக்கிறான், யானைக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னா எப்படி இருக்கும். அதனால இஸ்லாம் ஒரு சட்டம் சொல்ற சந்தர்ப்பத்தில் ஒரு அர்த்தம் மட்டும் அதுக்கு என்ன செய்ய வச்சிருக்கும். 40 குதிரையில் ஒரு குதிரையை ஜக்காத்து கொடுக்கணும், யாரும் வாங்க மாட்டான். அந்த குதிரையை ஒன்றில் விற்கணும். ஏன்னா எந்த பிரயோசனம் அந்த குதிரையை வச்சுக்கணும், ஒன்றும் செய்யலாம் மேலாது, நான் யுத்தத்துக்கு போகிறது இல்லை, அதுவும் இல்லை. அப்போ இஸ்லாம் ஜக்காத்து சொல்ற டைம்ல எல்லா மக்களுக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு பொதுத்தன்மையில உள்ளத்தை மட்டும் தான் இஸ்லாம் என்ன செய்யும், ஜக்காத்து சொல்லும். இதை வியாபார பொருளாக மாத்திட்டாங்கடா. நீங்க சொல்ற மாதிரி பிளாட்டினம், மரகதம், முத்து இவைகளை அதாவது வியாபார பொருளாக மாத்திட்டாங்கன்னா அப்ப 2.5 ஜக்காத் என்ன செய்யணும், அதுல கொடுக்கணும். பாரக்கல்லாஹு கேளுங்க. தங்க பிஸ்கட், அதான் தங்கம் வெள்ளி என்று எது வந்தாலும் சரி, பிஸ்கட்டாக அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, அது எத்தனை கேரட்ல இருந்தாலும் சரி, அவர்கள் கட்டாயம் அந்த 2.5 ஜக்காத்து என்ன செய்யணும், வருடா வருடம் அதற்கு என்ன செய்யணும், கொடுத்தாகணும்.